ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லூப் செயின் ஸ்டிச்சும் பேக் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லூப் செயின் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே நம்ம பேசிக்காக எப்பயும் போல் செயின் போடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துட்டு இப்போ ஒரு லாக் செயின் பக்கத்தில் போடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட செயினில் சென்டரில் பாருங்கள், சென்டரில் ஒரு ஹோல் போட்டு அதை அப்படியே இழுத்துட்டு வந்துடுறேன். பட்டன் ஹோலில் இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடுவில் பட்டன் ஹோல் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், செயின் போடுறேன், பக்கத்தில் ஒரு லாக் செயின் போடுறேன். இப்போது ரெண்டுக்கும் சென்டரில் லாக் செயின் போட்டுட்டு சென்டரில் ஹோல் போட்டு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கீர்த்தி சாரி கிரியேட்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரி ஒர்க்கு ஆன்லைன் கிளாஸ் வீடியோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், செயின், ஒரு லாக் செயின், அடுத்தது சென்டரில் ஒரு பட்டன் ஹோல் போட்டு இழுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எப்பவும் போல் எண்ணாட் போட்டு முடிச்சிடுறோம். அடுத்தது நம்ம பேக் செயின் ஸ்டிச்சு போப்போம். நான் எதுக்காக இந்த ரெண்டு வீடியோவும் ஒன்றா போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லூப் செயினுக்கும் பேக் செயினுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. லூப் செயினில் சென்டரில் நம்ம பட்டன் ஹோல் மாதிரி இழுக்கிறோம், ஆனால் பேக் செயினில் நம்ம வந்துட்டு அங்கே செயின் இழுப்போம், குட்டி செயின் போடுவோம், லாக் செயின். ஓகேங்களா? பாருங்கள், செயின் போடுறேன், ஒரு லாக் செயின், திரும்பவும் என்ன பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு சென்டரில் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்திலே ஒரு லாக் செயின் கொடுக்குறேன். இப்போ திரும்பி முன்னாடி கொண்டு வரேன், ஒரு செயின் போடுறேன், லாக் செயின் போடுறேன், அடுத்தது சென்டரில் ஒரு செயின் போட்டு லாக் செயின் போடுறேன். பாருங்கள், இப்போ சென்டருக்கு கொண்டு போயிட்டு லூப் செயினில் அப்படியே இழுப்போம் இல்லையா, ஆனால் இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு முன்னாடி கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லூப் செயினுக்கும் பேக் செயினுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஸ்டிச்சு போட்டாலும் கிளாத்தை வந்துட்டு டைட்டாக வச்சுக்கணும். கண்டிப்பாக கிளாத்து இது டைட்டாக இல்லைனாக்கா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராது. ஓகேங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.